2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அரசியல் களம் இப்போதே சூடுபிடிக்கத் தொடங்கியுள்ளது. ஆளும் திராவிட முன்னேற்றக் கழகம் வரும் தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வெற்றியை பாதியாக குறைக்க அதிரடியான புதிய வியூகம் ஒன்றை வகுத்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி 66 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இந்த எண்ணிக்கையை எப்படியாவது 30 தொகுதிகளுக்குள் சுருக்க வேண்டும் என்ற இலக்கை திமுக தலைமை நிர்ணயித்துள்ளதாம். இந்த இலக்கை அடைய 2021 தேர்தலில் கூட்டணி கட்சிகள் போட்டியிட்டு தோல்வியடைந்த தொகுதிகளை குறித்து விரிவான ஆய்வு நடத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக கூட்டணி கட்சிகள் போட்டியிட்ட இடங்களில் வெற்றி வாய்ப்பு குறைகிறது என்ற முடிவுக்கு திமுக வந்துள்ளதாக கூறப்படுகிறது. திமுகவின் புதிய வியூகத்தின் முக்கிய அம்சமாக கடந்த தேர்தலில் கூட்டணி கட்சிகள் தோல்வியடைந்த முக்கிய தொகுதிகளில் இந்த முறை திமுகவே நேரடியாக களமிறங்க முடிவு செய்துள்ளதாம். மாறாக திமுக வெற்றி பெற்ற சில தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. உதாரணமாக 2021-இல் காங்கிரசுக்கு வழங்கப்பட்ட 6 தொகுதிகளிலும் அக்கட்சி தோல்வியே தழுவியது. அதேபோல் இடதுசாரிகள் மற்றும் விசிக போட்டியிட்ட சில தொகுதிகளும் அதிமுக வசம் சென்றன. இந்த கணக்கீடுகளை வைத்தே இந்த திட்டமிடல் நடந்திருக்கிறது. தொகுதி பங்கீட்டிலும் திமுக தீர்மானமான அணுகுமுறையை பின்பற்றப் போகிறது. வரும் தேர்தலில் காங்கிரசுக்கு 20 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கப்படும் என தகவல். விசிக நீங்கலாக மற்ற கூட்டணி கட்சிகள் மொத்தம் 40 தொகுதிகளுக்குள் மட்டுமே போட்டியிட வைக்கப்படுவார்கள் என கூறப்படுகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மட்டும் கடந்த முறை ஒதுக்கப்பட்டதை விட 2 தொகுதிகள் கூடுதலாக வழங்கும் எண்ணம் இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் தேவையற்ற அளவு அதிக தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கக்கூடாது என்ற உறுதியான நிலைப்பாட்டில் திமுக தலைமை உள்ளது. வாக்குச் சிதறலை தடுக்கவும் சிறு கட்சிகளின் நிலையை கட்டுக்குள் வைத்திருக்கவும் மற்றொரு திட்டமும் பரிசீலனையில் உள்ளது. கடந்த 2021 தேர்தலைப் போலவே மதிமுக உள்ளிட்ட சில சிறு கட்சிகளை திமுகவின் உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிட வைக்க திட்டங்கள் உள்ளதாக அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மொத்தத்தில் 2026-இல் அதிமுகவின் வெற்றி எண்ணிக்கையை 30க்குள் சுருக்க வேண்டும் என்ற ஒற்றை இலக்குடன் திமுக தலைமை இந்த அதிரடி தேர்தல் வியூகத்தை வகுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தேர்தல் களம் நெருங்கும்போது இந்த கூட்டணி கணக்குகள் எப்படி அமையும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.